ஹேடாமி சம்பப்பூ எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹேப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இர்ஃபான் மேஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. சரி, அப்படி சைடாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பார்த்துட்டு வந்துங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோ போட்டுக்கணும் நல்லா பார்த்துட்டு வந்துங்க, அப்படின்னா இது புரியும். ஓகேவா? சரி, பெருசாக பேச வேணாம். லாஸ்ட் சீன் என்ன பார்த்துருப்போம்னா அமண்டா கிட்ட வந்துட்டு நைஸாக போட்டு கையெழுத்து வாங்கியிருப்பான். இப்போ வாங்கிட்டு அப்படி செம்ம ஹாப்பியாக வந்துட்டு பிள்ளை ஓடுது. பார்த்துட்டு அமண்டாவும் வந்துட்டு ஓகே ஹாப்பி போல் இவனுக்கு அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. இவன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபோன் பேசிக்கிட்டே போகிறான். டேய் மச்சான் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு கான்ஃபரன்ஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவனு போடுறான். வந்துட்டு என்னப்பா அப்படின்ற மாதிரி அவனும் ஃபோனில் எடுத்த உடனே அமண்டா கையெழுத்து போட்டா அப்படின்ற மாதிரி தயாங்க வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக சொல்கிறான். சூப்பர் அப்பு, வா வா பார்த்துக்கலாம் பார்ட்டி வைக்கணும்டா எனக்கு அப்படின்ற மாதிரி சங்குக்கு சொல்கிறான். கன்ஃபார்ம் பார்ட்டி தான், வாங்க நம்ம மாஸ் பண்ணுறோம், கிளாஸ் பண்ணுறோம், இது மச்சா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு புள்ள வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு இப்போது காரை ஓட்டிகிட்டு போகுது. செம ஹாப்பி. அவனோட சொத்து அவனுக்கே வந்துச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவன் ஹாப்பியாக வந்துட்டு இப்போது காரை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு அந்த பார்க் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 3 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பார்க்குக்கு வந்துட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வண்டியை ஓட்டுறான். இது மார்னிங் டைம் தான். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பார்க்கிங் ஏரியாவில் காரை பார்க் பண்ணிட்டு போயிட்டு அவனோட அந்த டேபிளில் உட்காந்துட்டு இந்த ஃபைலை அவன் பார்த்துட்டே இருக்கான். ஐயோ சைன் வாங்கிட்டேன் அவனால நம்பவே முடியல. அப்படியே படப்படன்னு இருக்கு அவனுக்கு. அப்படியே போய் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே வந்துட்டு டேய் மச்சான் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் வராங்க. சைன் வாங்கிட்டேனே அப்படின்றான். முதல்ல பாப்போண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு அந்த பேஜை வந்துட்டு திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா பேஜ்லயும் சைன் போட்டுருக்காளா அப்படின்ட்டு ஒரு 1க்கு 2 டைம் வந்துட்டு அவங்க செக் பண்ணிட்டாங்க. எல்லா பேஜ்லயுமே சைன் போட்டிருக்காங்க. ஆனா இப்ப எந்தெந்த பேஜ்ல அந்த பேப்பர் இருக்குன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு டக்குன்னு ஃபோன் பண்றான். ஹலோ டே நிலா, என்னடா காலையே வா அப்படின்ற மாதிரி ஃபோன் எடுத்த உடனே சொல்றான். அன்னைக்கு ஒரு ஃபைல், அந்த லோலிட்டா ஃபைல் ரெடி பண்ண சொன்னல, ஆமாம் அந்த கிம் ஆஃபீஸில் ஃபைல் ரெடி பண்ணுமே அதானே? ஆமாம், அந்த ஃபைலில் நாங்கள் ஒரு 4 பேப்பர் கொடுத்து பின் பண்ண சொன்னோம்ல, என்ன அந்த பேஜில் பின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, அதுவா அது இப்போதான் முக்கியமாடா அப்படின்ற மாதிரி கேட்டு, ரொம்ப முக்கியம்டி சொல்லு அப்படின்னோடனே, எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த இன்னொரு பொண்ணு இருக்கும் பாரு அவள்கிட்ட கேளு, அவள் தான் முகவசி அடிக்கணுந்தா அப்படின்ற மாதிரி அவள் படுத்துக்கிறா. தூங்கு சனியனே அப்படின்ட்டு வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். டே இப்படி தெரியலாடா அப்படின்னு, சரி நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ சங்குக்கு ஃபோன் பண்ணுறான். ஹலோ மகால என்னதுடா ஃபோன் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி அடுத்த ஒன்று கேட்குறா. ஒரு சிஓக்கு மரியாதை கொடுறீ அறிவு கெட்டவளே அப்படின்னு. ஓகே பாஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. அன்னைக்கு அந்த லோலிட்டா ஃபைலில் 4 பேப்பர் கொடுத்து பின் பண்ண சொன்னாங்களே, அந்த பேஜ் என்னென்ன பேஜ் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. அவசியம் ஆயிடாதுலாம் அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா. மரியாதை சொல்கிறேன் அப்படின்னு. மரியாதை கேட்டுதான் சொல்லுவேன் பரவாயில்லையா அப்படின்றா. சொல்றியா இல்லடி? ஞாபகம் இல்லை. பொய் சொல்லாதிரி, வெறுப்பாதிரி, எனக்கு இந்த 40 பேஜில் என்னால் தேட முடியாதுரி, சொல்றி அப்படின்னு. எனக்கு தெரில, ஆஃபீஸ் வந்து நான் வேணா பார்த்து சொல்லிட்டா, மூட்டு வை நாங்களே தேடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறான். தெரிலடா இவளுக்கும், சரி தேடுவோம் ஒரு பேஜா படிப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா இதெல்லாம் பிரிச்சு இப்போ உட்காந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்கடா. ஒவ்வொரு பேஜா படிச்சுட்டு இந்த பேஜஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜ் எடுத்துட்டாங்க. அதில் எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சி பாதியாக டிவைட் பண்ணி எடுத்துங்கன்னா எடுத்துடலாம் இல்லையா, படித்து இது மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. டைம்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. இப்போ அப்படியே கிட்டத்தட்ட அந்த ஃபைலில் வந்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு இன்னும் ஒரு பேஜ் தான் இருக்குது. ஆளுக்கு கையில் ஒரு 4-5 பேப்பர் தான் இருக்குது. திருப்பியும் தேடிட்டே இருக்காங்க, படிக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் சைனும் இருக்குது. செம ஹாப்பி. இப்போது அதையெல்லாம் பின் அடித்து அதுக்கு வந்துட்டு மேலே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணும் இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, அப்பா என் சொத்து எனக்கே வந்துருச்சு மச்சா. அப்போ என்னடா பண்ண போகிற? லோலிட்டா ஃபைல்லேருந்து இதெல்லாம் பண்ணிட்டோம், ஓகே. ஆனால் எப்படி நீ இதை அம்மாட்டாட்ட சொல்லி சண்டை போட போறியா அப்படின்ற மாதிரி 2 பேர் கேட்குறாங்க. போகணுண்டா, அவள்கிட்ட வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும், நான் வெளியே வந்தே ஆகணும்.
அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு தயாங் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு வந்துட்டு உங்க ஞாபகம் வருது டக்குன்னு, பேபி என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல, மார்னிங்கே அடிச்சு புடிச்சு வந்தேன் அப்படின்னுட்டு, சரியா மச்சான் நம்ம வந்துட்டு பார்ட்டி பண்ணுவோம் உட்காரு, ஃபோன் பண்ணிட்டு வரேன் அவளுக்கு அப்படின்னுட்டு அவன் இன்னொரு ஃபோனை எடுத்து அவன் காதில் வச்சுட்டு இந்த ஃபோனை இங்கேயே வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு ஃபோன் பேச ஆரம்பிக்கிறான். இவங்க வந்துட்டு எப்பா எப்படியாச்சும் தப்பிச்சிடுவோமே, மாட்டிருந்தோம் அவனே, ஆமாண்டா போட்டிருப்பான் நம்ம 2 பேரையும் அப்படின்ற மாதிரி ஜிம்மி சொல்கிறான். அம்மா கோவக்காரியாடா, செம்ம கோவக்காரிடா, நீ வேற மாஃபியா குரூப்பில் இருக்கன்னு கூட பேசுகிறாங்க அவளை, பயங்கரமான ஆள். எனக்கு தெரிஞ்சு இவ தான் தயாங்கோட அப்பா அம்மாவையும் போட்டிருப்பா, அவளோட புருஷனையும் அவ தான் போட்டிருப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்றான். மேபி இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ உங்க சைடு வந்துட்டா நீங்க வந்துட்டு அப்படியே படுத்துட்டே இருப்பீங்க, ஒரு மாதிரி டயர்டா இருந்திருக்கும், ஒரு மாதிரி ரொமான்ஸா போயிட்டு இருக்கும் இல்லையா, ஓகேவா? சாரிடா, போன எபிசோட் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சு, ஐம் சாரி. பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு படணும், ஓகே சரியா? அது ஒன்றும் இல்லை, பெருசாக ரொமான்ஸ் மட்டும் தான் வந்திருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, ஓகே சரி. அப்படியே இந்த வீடியோக்குள்ள போகலாம். நான் வேற அடிக்கடி எஸ் ஆயிடுறேன் இந்த ஸ்டோரியிலேருந்து, என்ன நீங்கள் ரொம்ப ஜாம் ஆகுது, சாரி. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க, டயர்டாக இருக்கு, அவன் போய் சைன் வாங்கிருப்பானா நான் தெரியலையே, ஃபோன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபோனை தேடுறீங்க, அது எங்கே இருக்குன்னே தெரியல, நைட் எங்கே வச்சுங்கன்னு கூட ஞாபகம் இல்லை. இப்போ டக்குன்னு ரிங் ஆகுது, ஏப்பா நம்மளை தேட வைக்காம இதுதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கட்டில்களில் விழுந்திருக்கோம். அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, ஒரு 100 ஆயிடுதா பட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து ஃபோனை அப்படியே ஆன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. சொல்கிறா அப்படின்றீங்க. வந்துட்டு பேபி உனக்கு தெரியுமா, பேபி உனக்கு தெரியுமா அப்படின்னு, என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நானே அவள்கிட்ட சைன் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். எல்லாம் சைன் வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு ஆர்வமாக கேட்குறீங்க. ஆமாம்மா நான் சைன் வாங்கிட்டேன், செம்ம மாசு கிளாஸ் இல்லை, நான் சைன் வாங்கிட்டேன், அந்த பேப்பர் நான் தேடிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், இப்போ என் கையில என் சொத்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஆர்வமா வந்துட்டு கத்தி ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்றான். அவனுக்கு வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே செம்ம ஹாப்பியா இருக்கான். ஓ அப்படியா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா, இப்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்ல, நீ என்கிட்டயே வந்துருவில்ல அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. கன்ஃபார்ம் உன் கூட வந்துருவான் பேபி, போயிட்டு அவள்கிட்ட சண்டை போட்டு அவள்கிட்ட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். வேணா நீ அப்படியே வந்துரு, இல்ல நான் போய் டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு சொல்றான். சரி பேபி டயர்டா இருக்குடா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓ பேபி டயர்டா இருக்கா, நைட்டு பண்ண வேலை அப்படின்னு இருக்கும், செமையா இருந்தது அப்படின்ற மாதிரியே சொல்றான். மூடிக்கிட்டு இரு, எத்தனை ரவுண்டு தூக்கமே தூக்கமா வருதுடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. எனக்கு தான் வருது, பட் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், பார்ட்டி வைக்க போறேன் இவங்க 2 பேத்துக்கும், இவங்க தான் எல்லாம் பிளான் போட்டு கொடுத்தவங்க அப்படின்னு. சரி ஜாலியாரு, என்னையும் கூப்பிடுவில, கன்ஃபார்ம் பேபி உன்னை கூப்பிடாம எங்க போறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அவன் மூஞ்சில ஏற்ற மாதிரி டிவோர்ஸ் பேப்பரை விட்டு எறிய போறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆர்வமா சொல்றான். சரி பத்திரம் நாளைக்கு வந்துருவல்ல அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. கன்ஃபார்ம் வந்துருவேன், உன்னை தேடி வந்துருவேன், உன் கூட இருக்க போறேன், நம்ம அந்த வீட்டை விட்டு கிளம்ப போறோம், புது வீட்டுக்கு போறோம், புரியுதா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஓகே புது வீடுனா அப்படின்னு, என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீட்டை நான் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண போறேன், இன்னைக்கு ஒரு நாள் ரெடி பண்ணிட்டு நாளையிலேருந்து அந்த வீட்டில தான் நம்ம தங்க போறோம், ரொம்ப ஹாப்பியா ஒரு லைஃபை லீட் பண்ண போறோம் பேபி அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் சொல்லும் போது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட், ஹாப்பினஸ், நியூ லைஃபோட பிகினிங் உங்களுக்கு வந்துட்டு தெரியுது. சொல்றதெல்லாம் நிறைவேற்றுனா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், அப்படிலாம் இல்லை நிறைவேறும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி நிறைவேறும் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு அப்படியே இப்போ கட் பண்ணிட்டு ஒரு 2 hours கழிச்சு வச்சுக்கலாம். இப்போ பார்ட்டிலாம் முடிச்சுட்டு வந்து அங்கே வந்துட்டு செம்மையா அப்படியே ஒரு மாதிரி மாஸ் பண்ணியிருப்பான், குடிச்சிருப்பான், நிறைய கால் வந்திருக்கும் அமாண்டா கையிலேருந்து, பட் அவன் எடுத்திருக்கவே மாட்டான், ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு சரி போத பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ செம ஹாப்பி. அந்த ஃபயர்ஸ் எல்லாம் எடுத்து அவனோட பேக்லேயே தான் வச்சிருக்கான், அவனோட ஹேண்ட்லேயே தான் வச்சிருக்கான் அந்த பேகை, அதை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்ட்டு அதை அக் பண்ணி அந்த டேபிள் மேலே உட்காந்துருக்கான். ஏன்டா அப்படி அக் பண்ணி உட்காந்துருக்க மச்சான் அப்படின்ற மாதிரி ஜிம் கேட்க, அவன் உலகமே இதான்டா,
எப்படி நான் இதை விடுவேன் அப்படின்ற மாதிரி தாயங் வந்து சொல்றான். மச்சான் உனக்கு ஓவர் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி இப்ப ஜிமின் சொல்றான். எனக்கு வந்து ஆமா ஓவர் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு அந்த டிவோர்ஸ் பேப்பர் அவன் ரெடி பண்ணியிருப்பானாடா அப்படின்ற மாதிரி தாயங் வந்து கேட்குறான். மேபி ரெடி பண்ணியிருப்பான்டா, போய் கேட்போமா அப்படின்னு. டேய் மச்சான் நாளைக்கா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சங்கு சொல்ல. ஏன்டா நாளைக்கு அப்படின்ற மாதிரி தாயங் வந்து கேட்குறான். போதை இருக்கும்டா, புதுசா என்ன பண்ற போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. போறோம், டிவோர்ஸ் பேப்பர் வாங்குறேன், சைனா போடுறேன், அவன் மூஞ்சில விட்டேறிடா நானு அப்படின்ற மாதிரி தாயங் வந்து சொல்றான். சரி சரி நானும் வாட்டா மச்சான் அப்படின்னு. வாங்கடா, அவன் என்ன அச்சாலும் அடிப்பாடா அப்படின்ற மாதிரி தாயங் வந்து டக்குன்னு சொல்றான். ஆமாண்டா மச்சான் விட்டுருவாடா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சங்கு சொல்றான். அதுதான் மச்சான் நம்ம தெளிவான பிறகு போலாமா அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின் கேட்கான். எப்பே போகணும், எனக்கு இப்பதான் தில் அதிகமா இருக்குடா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தாயங் சொல்றான். இப்போ இவங்க 3 பேரும் அப்படியே பொறுமையா அப்படியே ஆடிக்கிட்டே போறாங்க. ஒரு மாதிரி கொடையா நடந்து போறானுங்க அந்த போதையில. எல்லாரும் அவங்கள வேடிக்கை பாக்குறாங்க. பட் அந்த தாயங் வந்துட்டு அந்த ஃபைலை கட்டி பிடிச்சவன் அப்படியே நின்றுட்டு அப்படியே நடக்கிறான். அவனுக்கு அது முக்கியம் அப்படின்றது அந்த இதை பார்த்தாலே தெரியுது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ லாயர் வீட்டுல இருக்காங்க. காரை அதுலயே தான் டிரைவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க 3 பேரும். அப்படியே இப்போ வந்துட்டு லாயர் வீட்டுல லாயர் கதவை தர்றா, கதவை தர்றா, கதவை தர்றா அப்படின்ற மாதிரி தட்டிட்டு இருக்காங்க. இப்போ கதவை ஓப்பன் ஆகுது. இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு தான் ஓப்பன் பண்ணுது. பொண்ணுனா கொஞ்சம் ஒரு ஆன்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 30 இல்லை 40 இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏஜ்ல. ஆமாண்டா நீ என்னடி இங்க இருக்க அப்படின்ற மாதிரி தாயங் வந்து டக்குன்னு யார்ப்பா நீங்க? நான் திலகா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உன் பேர் ஆமாண்டா தாண்டி, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்டி, நீ எனக்கு வாடி அப்படின்ற மாதிரி சொல்றான். என் புருஷன் உள்ள இருக்க, நான் திலகா அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு. லாயர் இல்லையாமா அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு சங்கு கேட்குறேன். இருக்காரு நில்லுங்க வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. எங்கடி போயா பேசிட்டே இருக்கேன்டி மாமன் அப்படின்ற மாதிரி சங்குக்கு வச்சு தயங்க வந்து சொல்றான். அது வந்துட்டு இவன் கிடக்குறான் போயிட்டோம். அது இல்லடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் நிறுத்துறாங்க அவனை. அது அவதான்டா அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு தயங்க வந்துட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இருக்கான். பட் அப்படியே நிக்க வச்சுட்டு இப்போ வந்துட்டு அந்த லாயர் வந்துட்டு வெளியே வரா. சார் சொல்லுங்க நீங்க தானே அப்படின்னு. எங்க டிவோர்ஸ் பேப்பர் அப்படின்ற மாதிரி தாங்க வந்துட்டு கேட்குறான். குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஃபுல்லா குடிச்சிருங்க, நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஜிம்மின் கேட்குறான். அவன் ஆஃப் ஆயில் போட்டு கொடுப்பான்டா அப்படின்ற மாதிரி இப்போ சங்குக்கு சொல்றான். எனக்கு பேப்பர் தூக்கலா அப்படின்ற மாதிரி தாயங்க சொல்றான். நான் ஒண்ணுங்க சரக்கு கடை வைக்கல அப்படின்னு. அவன் பட்டாணி சுண்டா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஜிம்மின் சொல்றான். எனக்கு அது பிடிக்காது, சிப்ஸ் இருந்தாதான் ஏன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு சங்குக்கு சொல்றான். சிக்கன் என்னதா அப்படின்ற மாதிரி இப்போ தயங்க சொல்றான். 3 பேரும் அவனை கலாய்க்கிறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, போலீஸ்க்கு கால் பண்ண உங்களை பத்தி சொல்லுவான், போலீஸ் கால் பண்ணி அப்படின்னு. என்ன டிவோர்ஸ் பேப்பர் கூட நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி தயங்க கொஞ்சம் அடங்கி பேசுறான். என்னங்க இதுல சைன் போட்டுட்டு அவங்ககிட்ட சைன் போட்டு வாங்க, பிரிச்சு விட்டலாம் அப்படின்னு. அவன் சைன் போடலனாலும் பரவாயில்ல, நான் அப்படியே கூத்துட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து கிளம்ப. அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு. நீ கடறா போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து 3 பேரும் திருப்பி கார் ஓட்டிக்கிட்டு சைட்டா வந்துட்டு தாயங்கோட அதான் இப்போ இருக்கிற அமாண்டா வீட்டுக்கு வந்துட்டு கார் போய் நிக்குது. டோர் ஓப்பன் பண்ண உடனே டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த என்னதுன்னா கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு காரை வந்துட்டு அப்படியே நிறுத்திட்டு இப்போ 3 பேரும் தள்ளாடிக்கிட்டே உள்ள போறாங்க. கதவு தர்றி மாவன் வந்திருக்க, கதவு தர்றி அப்படின்றான். இப்போ வந்துட்டு என்ன நடப்புலாம் சொல்றான்னு அவனுக்கே தெரியல. சர்வை போதையில எனக்கு முன்பு. ஆமா ஆண்டி கதவு தர. சிலுகுடா சிலகே கதவு தரே அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு சங்குக்கு சொல்றேன். உனக்கு வந்துக்கும் வயசு சம்பந்தமே இல்லடா மச்சான் அப்படின்ற மாதிரி பிஜிமி. அவ கடைடா பாய்த்தியம், அவன் நினைச்சா கண்ணிட்டு போட்டுவாடா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தாயங்க சொல்றான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு பேபி ஐயோ ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டே வராங்க. ஐம் நாட் ஓகே
ஐம் நாட் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து தயங்க வந்து சொல்றான். அவன் செஸ்ட்ல கை வச்சுட்டு, என்னாச்சு குடிச்சிருக்கீங்களா 3 பேரும் அப்படின்னு. ஆமா ஃபிகரே அப்படின்ற மாதிரி வந்து சங்கு வந்து கிட்டத்தட்ட 1000 மினிட் மேல அப்படியே சொல்ற மேல என்ன ஃபிகர்னு கூப்பிடுறான். புரதேசி நாய் அப்படின்னு கை வாங்க. என் ஃப்ரெண்ட் அடிக்காதடி அப்படின்ற மாதிரி தயங்க வந்து கத்தி சொல்றான். என்ன பேபி என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறேன். நான் என்ன ஆச்சு அப்பெல்லாம் இல்ல புதா, எனக்கு உன்ட்ட ஒண்ணு வேணும். என்ன பேபி கிஸ்ஸா ஹக்கா அப்படின்ற மாதிரி அவர் மாறி வலிஞ்சுட்டே கேக்குறா. அதுவும் இல்ல. ஓ அப்போ வாங்க பெட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அவன் தாங்கோட ஹேண்ட பிடிச்சிருக்கிறா. ஹே வெட்ரே அப்படின்ற மாதிரி கை எடுத்துட்டு, எனக்கு ஊன்ட்டு வந்து இதோ எங்க போச்சு அப்படின்ற மாதிரி அவனோட பாக்கெட்லாம் தேடுறாங்க. இன்னும் வரைக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஷோல்டர்ல வந்துட்டு ஹேண்ட் போட்டுட்டே நிக்கிறாங்க. ஏன்னா பேலன்ஸுக்கு ஓகேவா அப்படி நின்றுட்டு இருக்காங்க. வந்துட்டு அப்படியே பேக்கெட்லாம் தர்றான். எங்களா போச்சு தோக்குறான் அப்படின்ற மாதிரி அவனோட பேக் பாக்கெட்ல இருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை வந்துட்டு எடுத்து ஒரு சைன் அப்படின்ற மாதிரி அவள்கிட்ட தூக்கி போடுறான். அவன் கேட்ச் பிடிச்சிட்டு, என்னது இது அப்படின்னு பச்சுப்பா சைனை பார்த்து குத்துட்டு போயிட்டு நாங்க போயிட்டே இருப்போம், நீ போட்டு குத்தானா அப்படின்ற மாதிரி அரகன்ல சொல்றான். வந்துட்டு என்ன அது அப்படின்ற மாதிரி அவ பாக்குறா. பார்த்தா டிவோர்ஸ் பேப்பர். தாயம் ஐயோ மேட் அப்படின்ற மாதிரியோ கொஞ்சம் சத்தமா சொல்ற. நாடே கத்துற அப்படின்ற மாதிரி தாயம் வந்து சொல்றான். ஓ என்ன பண்ணிட்டு இருக்க நீ இதெல்லாம் நினைச்சிட்டு, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் உனக்கு வேணாவா தாயம் அப்படின்ற மாதிரி கேட்க. நீ நாடு எனக்கு தாத்து, I have my properties அப்படின்ற மாதிரி அவனோட செஸ்ல வந்துட்டு தட்டி சொல்றான். எப்படி சொல்ற, உன்னோட ப்ராப்பர்ட்டிலாம் என் பேர்ல இருக்கு மச்சா அவளுக்கு ஒண்ணுமே தெரியலடா லூசுடா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஜிம்மி சொல்றான். முதல்ல இவங்க 2 பேத்தையும் வெளியே அனுப்பு, நம்ம 2 பேத்துக்குள்ளே அதை பேசிக்கலாம். என் வாய பொறுத்தடி அப்படின்ற மாதிரி தாங்க வந்து டக்குனு சொல்றான். சின்ன தாங்க அப்படின்ற மாதிரி அவ வந்துட்டு கொஞ்சம் சத்தமா கேட்கா. அதுக்கு வந்துட்டு, எங்க அப்பா உன்ட்ட வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும், கையெழுத்து போட்டு கொடு, நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து சொல்றான். உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் உனக்கு வேணாவா தயம், உன்னோட அப்பாவோட உயிர் அப்படின்னு ஒண்ணு. அது நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் உன்ட்டு, உன்னால எதுவும் போடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க வந்து சொல்றான். எப்படி நீ வாங்கியிருப்ப, நானா உனக்கு ஃபைனே போட்டு தரலடா அப்படின்ற மாதிரியே சொல்ல. நீ போட்டு தந்த, உனக்கு ஞாபகம் இல்லையா? லோலிட்டா 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 சென்ட், அதுல 4 பேப்பர்ல உன்ட்டு வந்து நான் சைனா வாங்கினேன். 4 பேப்பர்ல சைன் வாங்கி எனக்கு சேஞ்ச் பண்ணி சோச்சு கையாளத்து இவங்க 2 பேரும் போட்டு அதை என் பேர்ல நீ மாத்தி குத்துட்ட. ஏதோ நோ அப்படின்ற மாதிரியா சொல்ல. என்ன சொல்ற தாயம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவன் இன்னொரு பேக்கெட்ல இருந்து அந்த ஃபைலையும் எடுத்து அவ கையில குடுக்குறான். அதுவும் ஒரு பேப்பர் தான். அவ எடுத்துட்டு பாக்குறா. அத வந்துட்டு சேஞ்ச் பண்ண மாதிரி எல்லாமே மாத்திட்டாங்க. இப்போ தாயங்கோட நேம்ல தான் அந்த திங்ஸ் எல்லாம், அந்த பொருள் கம்பெனி வந்து அவனோட நேம்ல இருக்கு, வீடு எல்லாமே. இது இருந்தா தானே இப்ப கிழிச்சுனா அப்படின்ற மாதிரி டக்குன்னு அதை கிழிக்கிறா. சில்லிகேல் சில்லி சிலுக்கு அப்படின்ற மாதிரி சங்க வந்து டக்குன்னு சொல்ற. அவ 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 வேறடா வேறடா நான் மச்சான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தயாங்க கேட்க. அவ அவ இப்பெல்லாம் ஒரு பொண்ணு வருதேடா, அவ பேர் என்னவோ வரும், ஆனா வரல வாயில. இந்த ரம்பா ஊர்வசி
மேனகே திலோத்தம்மா அதை விட கும்தாவா இருக்காடா அவ அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஜிம்மின் சொல்றான். எல்லாம் டே அவகடா பழைய பீஸு 10 டைம் நானே போட்டிருக்கேன் மூடிட்டு இருங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து டக்குன்னு சொல்ல 3 பேர் பழசு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. டே நம்ம புது ஆண்டியா பாப்போம்டா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்ல ஆமா மச்சான் நல்லா கும்தாவா குண்டு பிக்கிறா போசு பிடிக்கட்டோம்டா அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு சங்குக்கு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் சரி பதில் இருக்காங்க. தாயாங்க கூட ஏதோ தெளிவா இருக்கான். இப்போ வந்துட்டு அவன் சொல்ல அறிவே இல்லை நான் இது ஒரிஜினலே இல்லை இது வந்து டூப்ளிகேட் நான் இத பேங்க் ஜாக்கெட்ல வச்சிருக்கேன். டேய் மச்சான் அது ஜாக்கெட் இல்லடா லாக்கர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லாக்கர் பேங்க் லாக்கர்லாம் வச்சிருக்கேன். இதே மாதிரி என்கிட்ட 10 ஜெராக்ஸ் இருக்கு பேபி அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்றான். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல முடியெல்லாம் பிடிச்சிட்டு கத்துறான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கா. இப்போ அப்படியே இவங்க 3 பேருக்கும் அப்படியே பிளாங்க் அவுட் ஆகி அப்படியே விழுறாங்க கீழே. நாமளே அதான் விழுந்திருப்பாங்க. நான் சரி போதும் இல்லையா அப்படியே 3 பேருமே விழுந்திருப்பாங்க அந்த பிளேஸ்லயே. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வெடியுது. அவங்க வந்துட்டு நாள் ஃபுல்லா குடிச்சிருப்பாங்க. நைட் வந்து தகராறு பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு டக்குன்னு அவங்க மூஞ்சில யாரோ தண்ணி ஊத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. யாரோ தண்ணி ஊத்துறது அப்படின்ட்டு இப்போ அவன் வந்துட்டு அப்படியே எழுறான். எங்க இருக்க இது அதே வீடு தானே அப்படின்ட்டு எங்கண்ணா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ அவனுக்கு வந்துட்டு நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கு. எந்திருக்கான். ஏய் மச்சான் இங்கே தூங்கிடுமாடா. எந்திரிங்கடா. சங்க மச்சான் ஜிம்மினா எந்தரா அப்படின்ற மாதிரி 2 பேர்த்தையும் எழுப்புறான். மச்சான் தூங்க வந்துனா அப்படின்னு எந்திரா அப்படின்னுட்டு என்னடா அப்படின்னுட்டு கண்ணை கசிக்கிட்டே உட்காடுறாங்க. அவங்க என்ன பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடி ஒரு சேர் போட்டு அதான் அமெண்டா உட்காந்துட்டு இருக்கா. பின்னாடி ஒரு 2-3 பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. வந்துட்டு என்ன பண்ணட்டாயா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறா. பாரு வல்லா கொல்லான்லாம் எனக்கு பேசணும்னு அவசியமே இல்லை. நீ எனக்கு அம்மா நீ ஒரு இல்ல அதேதான். பட் நீ என்ன வேணா இருந்துவோ ஆனா என்ன இதோட விட்டு ஏதோ என்னோட போட்டி தேவைக்காக இதெல்லாம் நான் பண்ணன்னு வச்சுக்கிறேன். ஓகே எனக்கு எதுவுமே இதுமேட்டுக்கு வேணாம். என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த டிவோர்ஸ்ல இருந்து ஒரு சைனை மட்டும் போட்டு கொடு. இல்லைன்னா நான் பான்னு போயிட்டே இருப்பேன். உன் டிவோர்ஸே எனக்கு வேணாம். நான் பான்னு என் லைஃபை நான் பான்னு என்ஜாய் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து சொல்றான். ஓ அப்படியா நிலை இதோ சைன் போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி அவ டக்குன்னு இந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து சைன் போட்டு தாங்கோட மூஞ்சிலே விடுறா. அவ எடுத்துட்டு மச்சான் சைன் போட்டா வாடா போலாம் அப்படின்ற மாதிரி எழுந்து டோக்கிட்ட நடக்கிறாங்க. மச்சான் காலாம் வலிடுறா அப்படின்ற மாதிரி பேசிட்டே நடக்க தான் பேபி வெயிட் அப்படின்ற மாதிரி சொல்றா. நாடே அப்படின்ற மாதிரி வந்து திரும்பி கேக்குறான். இவ்வளோ யோசிச்ச உனக்கு இவ்வளோ பண்ண உனக்கு நான் ஏன் டக்குன்னு உனக்கு சைன் போட்டு தந்தேன்னு உனக்கு ஒரு எண்ணம் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. ஏன்டா அவ சைன் போட்டு தந்துருப்பா அப்படின்ற மாதிரி 3 பேருமே யோசிக்கிறாங்க. ஏன்னா டக்குன்னு சைன் போட்டு தந்தா அதான் இப்போ முக்கியமான விஷயம். உனக்கு புரியலையா என்னவோ நான் சரி மச்சான் அப்ப நீ நல்லா பண்ணலையாடா இன்னும் தேம்ப தானே நினைச்சிருப்பா. ஐயோ நானும் செம்மையா பண்ணுண்டா யால நம்மளால சொங்கிங்க பாரு இந்த ஆன்டிக்கே ஒன்னு பிடிக்கலாம் பாத்துக்கோ நீ அந்த அளவுக்கு கேவலமா போட்டிருக்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஜிமின் வந்து சொல்றான். மச்சான் இவன் கேவலமா போட்டிருக்கான். நாங்க கூட அங்க எத்தனை டைம் நிக்கி கூட போட்டிருக்கேன் தெரியுமா. அவ எவ்வளோ டைம் போட்டாலும் செம்மையா இருக்கு நியூவா இருக்கு அப்படி சொல்லுவாடா. நீ ஏடா அப்படி கேவலமா நடந்துக்கிற ஒரு ஆன்டி கூட உன்னை மதிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. மூடிக்கிட்டு இருங்கடா என்னாடி அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறான். அதெல்லாம் முக்கியமே இல்லை. நீ நல்லாதான் பண்ண
இல்லன்னு சொல்லலையே. ஆனா நீங்க 3 பேரும் உன்னை விட்டுட்டீங்க அப்படின்னு என்ன விட்டோம் அப்படின்னும் போது விடுங்க விடுங்க என்ன விடுங்கடா விடுங்கடா. ஒயான் ஒயான் ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி தாங்கிட்ட போக ட்ரை பண்றான். புடுங்கடா அவனை அப்படின்னு இப்போ 3 பேரையும் பிடிச்சி அங்கேயே முட்டி போட வைக்கிறாங்க அந்த ஹால்ல. நீங்க உங்களால நிக்க கூட முடியல, டக்குன்னு உங்களை தள்ளி விடுறாங்க. நீங்க கீழே போய் அப்படியே கவுந்து விழுறீங்க. உங்க ஃபேஸ் எல்லாம் பிளட்டு, உங்க நெக்கு, உங்க கை கால் எல்லாமே, உங்க ட்ரெஸ் எல்லாம் கிட்டத்தட்ட கிழிஞ்சிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி மெஸ்ஸியா இருக்கீங்க. அங்கங்க பிளட் வந்துட்டு இருக்கு, கிழிச்சு அடிபட்டுருக்கு, கீழே விழுந்திருக்கீங்க. அப்படியே இருந்து வரேன்னு சொன்னலடா இவங்கெல்லாம் அப்படின்றதுக்குள்ளே வாயா மூடுறி அப்படின்ற மாதிரி உங்க முடிய பிச்சு இழுக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் கை வைக்கிறீங்க. செமையா முடிய பிச்சு இழுக்கிறாங்க. இப்போ அம்மாண்டா உங்களை பார்த்து, நான் உன்னோட அம்மா நினைச்சிட்டு இருக்கியா? அது இல்லவே இல்லை. நீ எனக்கு பொண்ணும் இல்ல, உங்க அப்பாவுக்கு நான் பொண்டாட்டியும் இல்ல. ஏதோ இருக்கானே அவன் ஒரு விதத்துல எனக்கு ஹஸ்பண்ட். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அவன் ஊன்ட்ட இருந்ததோட என்கிட்ட தான் தீகமா இருந்திருக்கான். புரிஞ்சுக்கோ. அவனுக்கு எங்கங்க என்னென்ன ஸ்பாட் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ரொம்ப ஆடிட்டு தெரியாது. அப்புறம் மறந்துட்டியா என்ற ஒரு கேரக்டர் இல்லன்னு இருக்கானு உனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே எனக்கு டக்குன்னு எல்லாமே யோசனை வருது. ஒயனை விட்டோமே அப்படின்னுட்டு அப்படியே 3 பேரும் நிக்கிறாங்க. ஜிம்மிலிருந்து மச்சான் ஒயன்ரா, ஒயான் என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கேக்குறான். ஜங்குக் என்னைய உங்களை பாட்டிக்கு கூப்பிட்டு சொன்னலடா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்களால பேசவே முடியல, வாயில இருந்து பிளட் வருது. பிக் கண்டினியூட். இதோட இந்த பாட்டு அமைச்சிடறேன். நெக்ஸ்ட் பார்த்து போற அளவு ஆல் டேக் கேர். பாத்துங்க.